திண்டுக்கல் அருகே ஏழை பெண்ணின் வறுமையை பயன்படுத்தி அவருக்கு ஆசை வார்த்தை கூறி 50 வயதுடைய நபருக்கு திருமணம் செய்து வைத்துள்ளது ஒரு கும்பல். இதற்காக பல லட்சம் ரூபாயை கமிஷனாக பெற்ற நிலையில் தப்பி வந்த பெண் காவல்துறையில் புகாரும் அளிச்சிருக்காங்க. இந்த நிலையில அந்த நபருக்கு ஏற்கனவே பலமுறை திருமணம் நடந்தது வெளிச்சத்திற்கும் வந்திருக்கு. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் மோசடி மன்னன் குறித்து புரோக்கர் கும்பல் குறித்தும் விசாரணை நடத்தி வந்திருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய இளம்பெண்ணுக்கு தாய் இல்லை, தந்தை மற்றும் தங்கை இருக்காங்க. அவருக்கு திருமணமாகாத நிலையில அவருடைய தங்கைக்கு திருமணமாகி குழந்தையும் இருக்காங்க. ஆனால் 23 வயதில் திருமணம் நடக்காததால தனது தங்கை வீட்டிலேயே இருந்து வந்திருக்காங்க. இந்த நிலையில பொன்னகரத்தைச் சேர்ந்த முருகேஸ்வரி என்பவர் அவருக்கு பழக்கமானவர். இளம்பெண்ணின் ஏழ்மை பயன்படுத்தி தனக்கு தெரிந்த செல்வந்தர் திருச்சியில் இருப்பதாகவும் அவரை திருமணம் செய்து கொண்டால் வசதியாக வாழலாம், உன் குடும்பத்தையும் கவனித்துக் கொள்வார் என ஆசை வார்த்தை கூறியும் இருக்காங்க. ஏற்கனவே வறுமையில் இருந்த அவர் தனக்கு திருமணம் ஆவதை நினைத்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இது குறித்து உனது தந்தை மற்றும் தங்கையிடம் சொல்ல வேண்டும், முதலில் திருமணம் செய்து கொண்டு அதன் பிறகு சம்மதம் வாங்கிக் கொள்ளலாம் என தெரிவிச்சிருக்காரு. இதனையடுத்து கடந்த 6ஆம் தேதி காலை 5:30 மணி அளவில் திண்டுக்கல்லிலிருந்து திருச்சிக்கு ரயிலில் அழைத்து சென்றிருக்காங்க. திருச்சியில் மிகவும் பிரபலமான உணவகத்தில் சாப்பிட்டு விட்டு கரூர் மாவட்டம் பேட்டை வைத்தலை நகரில் உள்ள ஒரு லாட்ஜில் முருகேஸ்வரி மற்றும் மேலும் 2 பேர் தங்கியும் இருக்காங்க. மற்றொரு அறையில் மணமகன் மற்றும் அவரது நண்பர்கள் தங்கியும் இருக்காங்க. மறுநாள் காலையில் திருமணம் நடக்க இருப்பதாக அவர்கள் கூறியிருக்காங்க. அதனை நம்பி அவர்கள் வாங்கி கொடுத்த புடவையை கட்டி கொண்டு அங்குள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு அழைத்து சென்றிருக்காங்க. அங்கு மணமகனை பார்த்ததும் அவருக்கு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. சுமார் 50 வயதுடைய மதிக்கத்தக்க மாரியப்பன் என்பவர் இளம்பெண்ணுக்கு தாலியும் கட்டியிருக்காரு. இதனால தான் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் என சந்தேகப்பட்ட இளம்பெண் இது குறித்து தன்னை அழைத்து வந்த முருகேஸ்வரியிடம் கேட்டபோது திருமணம் முடிந்துவிட்டது, இனிமேல் எதுவும் பேசக்கூடாது என கூறியிருக்காங்க. அப்போதுதான் தன்னை திருமணம் என்ற போர்வையில் மாரியப்பனுக்கு விலை பேசி விற்றுவிட்டது தெரிய வந்திருக்கு. இதற்காக மாரியப்பனிடம் இருந்து பல லட்சம் ரூபாயை கமிஷனாக வாங்கியும் இருக்காங்க. அந்த கமிஷன் தொகையை பங்கு பிரிப்பதில் முருகேஸ்வரி மற்றும் அவருடன் வந்தவர்களுக்கு இடையே மோதலும் ஏற்பட்டிருக்கு. இதனால் தனது ஊரில் உள்ள தங்கைக்கு போன் செய்திருக்காங்க. மாலையில் மணமகன் வீட்டிற்கு செல்லலாம் என அங்கிருந்து கூறியபோது இனிமேல் இங்கிருந்தால் ஆபத்து என நினைத்து அங்கிருந்து தப்பி திண்டுக்கல் வந்திருக்காங்க. இதனால அதிர்ச்சி அடைந்த மாரியப்பன் மற்றும் அவரது அடியாட்கள் இளம்பெண் வீட்டிற்கு வந்து கொலை மிரட்டலும் விட்டிருக்காங்க. பிறகு போலீசில் புகார் அளிக்கவே அவர்கள் திரும்பி சென்றும் இருக்காங்க. இது குறித்து நிலக்கோட்டை அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் மற்றும் மாவட்ட எஸ்பி அலுவலகத்திலும் பாதிக்கப்பட்ட பெண் புகாரும் அளிச்சிருக்காங்க. தனது புகாரில் எனது ஏழ்மை மற்றும் அறியாமையை பயன்படுத்தி திருச்சியை சேர்ந்த மாரியப்பன் என்பவருக்கு 6வது திருமணம் செய்து வச்சிருக்காங்க. அவர் என்னை போன்ற ஏழ்மையான பெண்களை திருமணம் செய்து வசதி படைத்தவர்களுக்கு விற்பனை செய்ததும் தெரிய வந்திருக்கு. அவர் பல்வேறு ஊர்களில் புரோக்கர்களை நியமித்து அவர்களுக்கு கமிஷன் கொடுத்து இது போன்ற மோசடியில் ஈடுபட்டும் வராரு. ஏற்கனவே மாரியப்பன் மற்றும் அவருக்கு உடந்தையாக உள்ள புரோக்கர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறியிருக்காங்க. புகாரின் பேரில் நிலக்கோட்டை டிஎஸ்பி விசாரணை நடத்த மாவட்ட எஸ்பி பிரதீப் உத்தரவிட்டிருக்காங்க. இந்த விசாரணையின் முடிவில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.